கோவை பாப்பநாயக்கன்பாளையத்தில் முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் கலைஞர் அவர்கள் எழுதிய ஒய்யார கொண்டையாம் தாழம்பூவாம் எனும் புத்தகத்தை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ததாக வழக்கு மற்றும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி சிங்காநல்லூர் ரயில் நிலையத்தில் மறியல் செய்த வழக்கு. இவ்விரு வழக்குகள் சம்பந்தமாக கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் கோவை JM1 நீதிமன்றத்திற்கு வந்தார். உடன் வழக்கறிஞர்கள், கழக சட்டத்துறை இணைச் செயலாளர் KM தண்டபாணி, மருதுபாண்டியன், சரவணன், சிவகுமார், விக்ரம், முத்துகிருஷ்ணன், வினோத், குமணன், ரவி, சாம்ராஜ், ஆண்டவர், வெற்றி, அருண், தூயமணி, சின்னதுரை, மாதவன், செந்தில், விபின், கோபால், சுதாகர், ஸ்டீபன், சைலேஷ், கலைவாணி, வனஜா, சுகுணா, சத்யபிரியா, அஞ்சலி, பகுதி கழக பொறுப்பாளர்கள் SM சாமி, VI பத்ருதீன், மா. நாகராஜ், மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் A. கண்ணன், புதூர் மணிகண்டன், டவுன்பா ஆனந்தன், LBFP வணங்காமுடி, பழையூர் சோமு, பத்மநாபன், வட்டக்கழக பொறுப்பாளர்கள் வே. விஜயகுமார், VH விஜயன், ஹைவேஸ் தண்டபாணி, SJ தாஸ், சபரி கோபால், கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் உடனிருந்தனர்.